இங்க சித்தார்த் ஒரு கேமிங் கம்பெனில மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா வேலை பார்க்கறான். கூட பழகுன நண்பனும் கூட இருந்த காதலியும் அவனுக்கு துரோகம் பண்ணிடுறாங்க. அதனால இதுக்கப்புறம் உயிர் வாழக்கூடாதுன்னு சொல்லி தற்கொலைக்கு முயற்சி பண்றான். சமயம் அவனை யாரோ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவனுக்கு பக்கத்துல ஒரு போன் ஒன்று ரிங் ஆக ஆரம்பிக்குது. அட்டன் பண்ணா இவனோட பேரை சொல்லி உங்களை ஒரு ஆன்லைன் கேமுக்காக வர வைக்கிறோம். தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த அடிச்சு சாகடிச்சிங்கன்னா உங்களுக்கு ₹1,00,000 பணம் கிடைக்கும்னு சொல்லவும் அந்த அடிச்சு சாகடிக்கிறான். அடுத்த நிமிஷம் இவனோட அக்கௌண்ட்டுக்கு ₹1,00,000 பணமும் வந்துருது. தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற முடிவை மாத்திக்கிறான் சொல்லி ஏடிஎம் போய் செக் பண்ணி பார்க்கறான். பணம் வந்ததுமே வயிறு நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு டாஸ்க்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க ஒரு சின்ன குழந்தை அள வச்சீங்கன்னா உங்களுக்கு ₹3,00,000 பணம் தரணும்னு சொல்றாங்க. சுத்தி பார்த்தா ஒரு சின்ன குழந்தை சாப்பிட்டுட்டு இருக்கத பாக்குறான். அதுகிட்ட போய் விளையாட்டு காட்டுன்னு சொல்லி அந்த குழந்தைய அள வச்சிடறான். டாஸ்க் முடிச்சு அடுத்த நிமிஷம் இவனோட அக்கௌண்ட்டுக்கு ₹3,00,000 பணம் வந்துருது. மூணாவது டாஸ்க் உங்களுக்கு யாரு அதிகமா தொந்தரவு கொடுத்தாங்களோ அவங்கள பழி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ₹5,00,000 தரணும்னு சொல்றாங்க. இவன் வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த கேமிங் கம்பெனிக்கே போய் துரோகம் பண்ணிட்டு போன காதலியும் நண்பனையும் அடிக்க ஆரம்பிச்சிடறான். கம்ப்ளீட் பண்ணதுனால அவனுக்கு ₹5,00,000 பணமும் கிடைக்குது. இவன் தாரான்ற பொண்ணு இவங்கிட்ட வாண்டடா வந்து பழக ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தான் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த டாஸ்கா கோசாமின்ற ஒருத்தனோட கம்ப்யூட்டர் சடன் பண்ணணும்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இப்போ நீ டாஸ்க் முடிக்கணும் அந்த கோசாமியை கொலை பண்ணணும்னு சொல்லவும் அந்த கேம்ல இருக்கிற ஆபத்தையே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அந்த கேமை இனிமே விளையாடக்கூடாதுன்னு முடிவு பண்றவன் யாரையும் கொலை பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த கேம் நடத்துறவன்ட்ட சொல்லிடுறான். கேம் நடத்துறவனும் நீ இந்த கேமை முடிக்கலன்னா ஒன்னு முடிக்கிறதுக்காக நாங்க வெளியில நிறைய பேர் நிப்பாட்டி வச்சிருக்கேன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறான். கண்டுக்காம இவனும் அங்கிருந்து கிளம்ப போக இவனை பார்த்து நிறைய பேர் சுட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் டாஸ்க் கம்ப்ளீட்னு சொல்லி மெசேஜ் வரவும் சுட்டுட்டு இருந்த எல்லாருமே அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. ஆறான்ற பொண்ணு நான் தான் உனக்காக அந்த கோசாமியை சுட்டேன்னு சொல்லவும் உனக்கு எப்படி இந்த கேமை பத்தி சரின்னு சொல்லி கேட்கறான். உன்னை பார்க்க வரும்போது நீ யாருக்கிட்டே பேசியிருக்கிறத பார்த்தேன். அப்பதான் நீ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் உனக்கு உதவி பண்றதுக்காக உன்னை ஃபாலோ பண்ணி வந்தேன்னு சொல்றா. நம்ம உன் மேல இருந்த காதலுக்காக தான் பண்ணனதும் ரெண்டு பேருமே காதலிக்க ஆரம்பிச்சாங்க. இனிமே கேம் விளையாட கூட நினைக்கிற நம்ம ஹீரோவோ யாருக்கும் தெரியாம ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல போய் ரெண்டு பேரும் தங்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால இந்த தாரான்ற பொண்ணு அந்த கேம் நடத்துறவன் கிட்னாப் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ கிட்ட நீ மறுபடியும் அந்த கேம் விளையாண்டா இவ்வளவு உயிரோட விடுறேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோ ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த கோசாமின்றவனை உயிரோட பாக்குறான். பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் துரத்திக்கிட்டே போறான். ஆனா அவன் இவன்ட்டு இருந்து தப்பிச்சிடுறான். இது நம்ம ஹீரோனி மேலேயே அவனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அவதான் இவனை சுட்டு கொலை பண்ணிட்டேன்னு சொல்லியிருப்பா. ஹீரோனியை பிடிச்சி தண்ணி தொட்டிகளை அழுத்திட்டு நீங்க யாருன்னு சொல்லி கேட்கறான். உன்னை இப்படி பண்ண சொன்னதே உங்க அம்மா தான் சொல்றா. நாங்களாம் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்ஸ், நீ எங்களோட பேஷண்டா இருக்கிறேன்னு சொல்றா. அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தாச்சுன்னா சின்ன பையனா இருக்கும்போது இவனோட அப்பா இறந்து போறாரு. இவங்க அம்மா இவங்க தாத்தாவும் தான் தனியா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. தனியா கஷ்டப்படுறத பாக்குற அந்த தாத்தாவை இந்த அம்மாவுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடறாரு. ஒரு அப்பா கிடைக்கும்ன்றக்காக தான் இவங்க கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. அது தெரியாதவனும் இவங்க அம்மா வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்ற கோவத்துல ஊர்லயே ஒரு சைக்கோ போல நடந்துக்கிறான். இவங்க அம்மாவை பத்தி பேசுற எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஒருத்தனை அடிச்சே கொலை பண்ணிடுறான். காப்பாத்துறதுக்காக அந்த தாத்தா அந்த கொலைப்பலி ஏத்துக்கிட்டு இவன் அந்த ஊரை விட்டே போக சொல்லிடுறாரு. போனவன் ஒரு மன அழுத்தத்துல இருக்கிறத பாக்குற அந்த அம்மாவோ நார்மல் ஆக்கணும்ன்றக்காக இந்த டாக்டரோட உதவியை கேட்கறாங்க. கொலை பண்ணிருக்கான்றது தெரிஞ்சுக்கிற அந்த டாக்டர் முகம் மாற ஆரம்பிக்குது. இவனை ட்ரீட் பண்றதுக்காக நாங்க ஒரு புது மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் லைவ் கேம். ஒரு கேம் விளையாடி அந்த பேஷண்ட்டை நாங்க ஸ்ட்ராங்கா மாத்திடுவோம்னு சொல்லி கேம் ஆரம்பிச்சிருப்பாங்க. புரிஞ்சுக்கிறவன் அவங்க அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறான். ஆனா அந்த டாக்டர் அங்க அவங்க அம்மாவை கொலை பண்ண வந்து நிக்கிறான். இவன் அடிச்சு கொலை பண்ணது வேற யாரும் இல்ல, அந்த டாக்டரோட பையனை தான் அடிச்சு கொலை பண்ணிருப்பான். அவங்க ஆட்கள் எல்லாத்தையும் அடிச்சு அந்த டாக்டரை கன்ஃபைன்ல நிறுத்துறான். சமயம் மேல இருந்து அலங்கார லைட் அவர் மேல விழுந்து அவர் போய் சேர்ந்துடுறாரு.